எம்ஆர்ஐல பிசி லிகமெண்ட் தியரி இருக்கு. ஸ்டெப்ஸ்ல கீழே இறங்கி நடக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. நார்மலா நடக்கும்போது அன்ஸ்டேபிளா இருக்கு, அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. அதே மாதிரி கிராஸ் லெக்ல உட்காரதுக்கு கஷ்டமா இருக்கு. இது எல்லாமே பிசி லிகமெண்ட்டுக்கான ஒரு சிம்டம்ஸ். அது டீட்டெயிலா பார்க்கறது முன்னாடி இந்த மாதிரி பிசிக்கல் கனவுனா என்ன மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிசி லிகமெண்ட் வந்து ஒரு நீ ஜாயிண்ட்ல ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் லிகமெண்ட் கூட. இதோட ஃபங்க்ஷன் என்ன பாத்தீங்கன்னா, உங்களோட நீய பேக்வேர்ட் மூவ்மெண்ட் அதிகமா போறதை தடுக்கிறதா. அதே மாதிரி ஏசிஎல் இன்ஜுரினா ஏசிஎல் லிகமெண்ட்னா ஃபார்வர்ட் மூவ்மெண்ட் போறதை தடுக்கிறது தான். இது எதனால வருதுன்னு பாத்தீங்கன்னா, டேஷ்போர்ட் இன்ஜுரி, ஆக்சிடென்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ்க்கு ஃபால் இன்ஜுரி இது மாதிரி உங்களுக்கு வரும். இதோட மெயின் சிம்டம்ஸ் என்ன பாத்தீங்கன்னா, அடிப்பட்ட உடனே ஸ்வெல்லிங் வருது, நீ வந்து அன்ஸ்டேபிளா இருக்கு, சுத்தி இருக்க மசில் எல்லாம் டைட் ஆயிரும். மெயினா ஸ்வெல்லிங் தான் ரீசனு. அதே மாதிரி கேச்சிங் மூவ்மெண்ட் கூட இருக்குங்க. பிசில் இன்ஜுரிக்கு நாங்க வந்து பேஸ் ஒன்ல வந்து இயர்லி மொபிலைசேஷன், அதே மாதிரி சொல்லிங் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் பெயின் கண்ட்ரோல் எல்லாம் பார்ப்போம். அதே மாதிரி பேஸ் டூல பாத்தீங்கன்னா இயர்லி மொபிலைசேஷன், ஓப்பன் கைனமெட்டிக் செயின் எக்ஸசைஸ் அது மாதிரிலாம் கொடுப்போம். பேஸ் 3ல பாத்தீங்கன்னா க்ளோஸ் கைனமெட்டிக் செயின், அதே மாதிரி ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரென்த்னிங் அது மாதிரி கொடுப்போம். அது மட்டும் இல்லாம பேலன்ஸ் அண்ட் கோஆர்டினேஷன் கொடுப்போம். அதே மாதிரி பெட்ரூபிஷன், ப்ரொப்ரஷன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் கொடுப்போம். அதே மாதிரி பேஸ் 4ல எஜிலிட்டி ட்ரைனிங், ஜம்பிங், லேண்டிங் ட்ரைனிங் அது மாதிரி கொடுப்பாங்க. அதே மாதிரி பேஸ் 5ல ரிட்டன் டு ஸ்போர்ட்ஸ், ஏடிஎல் இது மாதிரி கொடுப்போம். இது ப்ராப்பரா பண்ணாவே நீங்க ஃபுல்லா ரெக்கவர் ஆயிடலாம். பிசிஎல் இன்ஜுரிக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ரீஹப் ப்ரோட்டோகால் வேணும்னா பிசிஎல் கமெண்ட் பண்ணுங்க. உங்க ரிப்போர்ட் செக் பண்ணிட்டு நான் உங்களுக்கு பர்சனலா டிஎம் பண்றேன். மறக்காம இந்த ரீல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. ஒரு அவேர்னஸ் இருக்கும். ரொம்ப நன்றி.